ஒரு எழுத்தாளரை உலகம் புரிந்து கொள்ளலை அப்படின்னா நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் வீடு புரிந்து கொள்ளலைன்னா கவலைப்படுவேன். ஏன்னா அவரோடு இருக்கக்கூடிய அப்பா, அம்மா, சகோதரர்கள், நண்பர்கள், மனைவி, பிள்ளைகள் அவரை புரிஞ்சுக்கிடணும்னு. அவரும் அதை தான் எதிர்பார்க்குறாரு. என்னன்னா, உலகிடம் இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டில் இருந்து பாராட்டாட்டா கூட எதிர்க்காமல் இருக்கலாம், ஆதரவு தரலாம், முடிந்த வரைக்கும் உறுதுணை செய்யலாம் அப்படிங்கிறார். நான் அந்த வகையில் ஒரு அதிர்ஷ்டசாலி. இந்த உறுதுணை எனக்கு என்னுடைய வீட்டில் நிறையவே கிடைக்கிது. மனைவி, பிள்ளைங்கள்லேருந்து, நண்பர்கள்லேருந்து எல்லாரும் நான் எழுதுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை நான் முழு நேர எழுத்தாளனாக இருப்பதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, அவங்களும் காரணம் தான் சொல்லுவேன். இதை நீங்கள் எனக்கு ஆனந்த விடல் இருக்கும்போது கொடுத்த பேட்டிலையும் இதை பதிவு பண்ணீங்க இந்த விஷயத்த. இன்னொரு கேள்வி எனக்கு இருக்குது. நான் சுஜாதாவை படிக்கும்போது நிறைய எழுத்தாளர் தேடி போயிருக்கேன். அதை விட ஆழமாக அல்லது அதுக்கு ஈக்குவலாக எனக்கு நிறைய எழுத்தாளர்கள் கொடுத்து உங்களோட கதாவிலாசம் தான். எப்போ அது வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணி வாசித்த காலகட்டம் உண்டு. 50 எழுத்தாளரோட அதை நிறுத்துறதுங்கிறது எவ்வளோ கடினமாக இருந்தது உங்களுக்கு? ஆமாம், ஏன்னா நான் முதல்ல 100 எழுத்தாளர்களை தேர்வு பண்ணியிருந்தேன். அந்த 100 பேரை பற்றி எழுதலான்னு. ஆனால் அதை எழுதணுன்னா 2லேருந்து 3 ஆண்டுகள் ஆகிடும். தொடர்ந்து ஒரு தொடரை 3 ஆண்டுகள் கொண்டு போக முடியாது இல்லையா? அதனால் நான் 50 வரைக்கும் எழுதிட்டு விட்டுட்டேன். அது புத்தகமாகி அதுக்கு கிடைத்த வரவேற்பு அப்புறம் 2வது பகுதி எழுதலான்னு நினச்சேன். சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்காக தான் பின்னாடி என்ன செய்தேன்னா 100 சிறந்த கதைகள்னு அந்த 100 எழுத்தாளர்களையும் அவர்களுடைய கதைகளை தேர்வு செய்து அதுக்கு ஒரு மதிப்புரை எழுதி ஒரு புத்தகமாக போட்டேன். அந்த புத்தகத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. எழுத்தாளர்களை கொண்டாடின எழுத்தாளர்னால் உங்களை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன 100 சிறுத்தைகள், கதாவிலாசம், அதை தாண்டி சுஜாதாவுக்கு இன்றும் சுஜாதான்னு ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்கீங்க. நான் சொல்கிறது மாஸ்டர்ஸ் மட்டும் அல்ல, செந்தில் ஜெகனானோட தொகுப்பு வந்து உங்களோட பேட்டி பார்த்து தான் நான் வாங்கி படித்தேன். அந்த மாதிரி இப்போ வர்றவங்களையும் நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க. இது எப்படி நீங்கள் அடையாளம் காண்றீங்க? இல்லை, வானத்தில் ஒரு இது பறவைகளை பார்த்தீங்கன்னா தெரியும், கூட்டமாக தாங்க பறவைகள் பறக்கும். தனித்து பறக்கக்கூடிய பறவைகளை பார்க்குறவங்களுக்கே ஏதோ ஒரு வருத்தமாக இருக்கும், ஏன் இந்த பறவை தனியாக பறக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் கூட்டமாக பறக்கக்கூடிய பறவைகளில் ஏதோ ஒரு பறவை முன்னாடி பறக்கும், மித்த பறவைகள் அந்த பறவையினுடைய பின்னாடியே போகும். அந்த பறவை வழிகாட்டிங்கிறதுக்காக இல்லை, அது தான் அனுபவத்தால் என்ன பண்ணுதுன்னா எல்லா பறவைகளையும் இணைச்சி அழைச்சிட்டு போகுது. இந்த இடம் மாறிக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு பறவை போகுது இல்லையா, அந்த இடத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு பறவை தானே மாறி வந்துடும். இது 2ஆம் இடத்துக்கு போயிடும். இலக்கியம் எல்லோரும் சேர்ந்து பறக்க வேண்டிய ஒரு செயல். வானத்தில் இன்னும் எத்தனை 1000 லட்சம் பறவைகள் வந்தாலும் வானத்தில் இடம் இருக்கும், பறக்க முடியும். எந்த பறவையும் எந்த பறவைக்கும் போட்டியெலாம் கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா எல்லோரும் இணைந்து பறப்போங்கிறது தான் பறத்தலோட முக்கியமான ஆனந்தமே. நான் எழுத வந்த நாட்கள்லேருந்து என் முன்னோடிகளை படிச்சிருக்கேன், சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய படைப்பாளிகளை படிச்சிருக்கேன், என் காலத்தில் எழுதினவங்களை படிச்சிருக்கேன். எனக்கு பின்னாடி எல்லாரும் எனக்கு முக்கியம்தான். ஏன்னா எழுத்துங்கிற உலகத்தில் அவங்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். டால்ஸ்டாயும் சரி, புதுசாக எழுத வந்திருக்கக்கூடியவரும் வேறு வேறு மனிதர்கள் இல்லை, 2 பேருமே எழுத்தாளர்கள் தான்.